ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு பாம்பே சாம்பார் உருளைக்கிழங்கு சேர்த்து டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் கண்டிப்பாக பொன்னிறமாக மாறணுங்க, அப்போ தான் கசப்பு இல்லாமல் இருக்கும். 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம். ஜீரகம் பொரிஞ்ச உடனே ஒரு முழு பூண்டு இடித்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் சாம்பார் தூள். நம்ம டெய்லியும் சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற சாம்பார் தூள் தாங்க. இது எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க ஒரு உருளைக்கிழங்க இது கூட சேர்த்து நல்லா எண்ணெயிலே வேகட்டும். உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளி, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கட்டும். ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, தண்ணி, கலந்து வச்சிருக்க கடலை மாவு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த பிறகு இந்த மாதிரி பாவ் பாஜி கரண்டியில் எல்லாத்தையும் நசுக்கி விட்டுக்கோங்க. கிரேவி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாம்பே சாம்பார் ரெடி. இது தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் சட்னியோட ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.